இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த பட்டு சாரியோட ப்ளவுஸுக்கு வெறும் லேஸை மட்டும், கோல்டன் லேஸை மட்டும் வச்சு அழகுபடுத்தலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ கையோட ஜரிகை, இப்போ கைக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு செட் பண்ணி தைச்சாச்சு. இப்போ அதில் நமக்கு டபுள் சைட் பார்டர்னால் நமக்கு இந்த மாதிரி பார்டர் மிச்சமாகும். இதையும் நம்ம முதுகில் வச்சிடலாம். இடுப்புக்கிட்ட ஜாயின் பண்ணி வைக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த பூவை சரியாக மேலே இந்த மாதிரி இடம் கரெக்டாக வெட்டிட்டு இப்படி இந்த ஜரிகையும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வைங்க. அதில் உங்களுக்கு ஈடு தாழ்த்தி வரத்தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம வைக்கிற இந்த பொசிஷன் மட்டும் கரெக்டாக வச்சு தைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தைங்க. இது கிராஸாக இருக்குது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூ உங்களுக்கு இந்த கரெக்டான லைனில் இருக்கணும். ஓகேவா? இதை தான் நம்ம அப்படியே முதுகுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இது முதுகுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டாட்ஸை பிடிச்சிடலாம். பேக் டாட்ஸை இதில் பிடிச்சிட்டு, ஏன்னா இதோட பட்டையில் நம்ம வைக்கும் பொழுது நமக்கு இந்த டாட்டோடு சேர்த்து இந்த ஜரிகையோடு நம்ம பேக் டாட் பிடிக்கும் பொழுது இங்கேயும் அந்த கோடு மாதிரி வரும். ஏன்னா நம்ம நடுவில் வேற ஒரு ஜாயின் தையல் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் அது ரொம்பவே ஒட்டு மாதிரி தெரியக்கூடாதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை வைக்கும் பொழுது நாம் அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடித்து தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ சுருக்கம் இருக்கும் பொழுது அயன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அல்லது இது ரொம்பவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் பொழுது இதை நீங்கள் சரியாக நடுபாகத்தை பார்த்து வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிசுறு இருக்கிற பாகங்களை கட் பண்ணி போட்டுருங்க. அல்லது நீங்கள் இதை அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் ரொம்பவே அழகாக இருக்கும். சரியாக இந்த டாட் வர்ற இடத்துல மட்டும் சின்னதாக ஒரே ஒரு சுருக்கம், ரொம்ப பெருசாலாம் வேண்டாம், லேசாக ஒரு சின்ன சுருக்கம் வச்சுட்டு அந்த டாட் மேலே, அந்த ஸ்டிச் மேலே அப்படியே வச்சுட்டு தைங்க. இப்போ இந்த சுருக்கங்கள் எல்லாம் சரியாக லெவல் பண்ணிவிட்டு வச்சு தைக்கணும். இப்போ இந்த டபுள் சைட் பார்டருங்கிறதால நம்ம அதை கீழவும் வச்சு அழகுபடுத்தியாச்சு. இந்த சுருக்கம் வைக்கிறதால உங்களுக்கு மேலே நம்ம டாட்டோட இந்த கூர்மையான பகுதிக்கு பிரியும் பொழுது உங்களுக்கு அழகாக இந்த இடம் செட் ஆகும். இல்லைனா நீங்கள் இதை இங்கே எவ்வளோ சமமாக அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கும் பொழுது இந்த கிளாத் உங்களுக்கு அதிக துணி சுருக்கமாக ஆகிடும். அதுக்காக தான் இந்த இடத்துல உங்களை சின்னதாக ஒரு டாட்ஸை வைக்க சொன்னேன். இப்போ இந்த நெக்கை சுற்றி நாம் நல்ல ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே லேஸை வைப்போம். ஏன்னா இது மாதிரி இந்த கிளாத்து படிஞ்சு இருந்ததுன்னா நமக்கு வைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த நெக்கை சுற்றி வைக்க போகிறோம். அதில் இங்கே ஒன்றும் மூணாவதாக வர்றதுக்கும் நம்ம இந்த லேஸையே அப்படியே மூணாக வச்சு அழகுபடுத்த போகிறோம். அந்த அடுக்குகள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பட்டை லேஸாக இருந்தால் இதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய அளவு இதோட அளவையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம இங்கே ஒரு லைன் வரணும், அதுக்கு பிறகு இங்கே ஒரு லைன் வரணும். இப்போ இந்த அளவு உங்களுக்கு மேலே இங்கே ஷோல்டர்லேயும் வரணும். அதனால் அதையும் நீங்கள் இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் நீங்கள் ஒரு லேஸ்க்கும் இன்னொரு லேஸ்க்கும் நடுவில் எவ்வளோ கேப்பு விடுறீங்க அப்படின்றத ஒரே சீராக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை ஒரு அழகு பாருங்கள். சரியாக இந்த மாதிரி பட்டு சேலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி போட்டோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போ உங்களுக்கு இதில் இன்னமும் கூட ஏதாவது செய்யணும்னா இங்கெல்லாம் கூட இந்த இடைப்பட்ட இடத்துல நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட வச்சு அழகுபடுத்தலாம். அல்லது இங்கெல்லாம் மணிகள் கூட வச்சு இந்த ஓரத்தில் மட்டுமே மணிகள் வச்சும் அழகுபடுத்தலாம். சரியா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.